Welcome students. Today we are going to see 12th standard computer science unit 1 chapter 3 scoping. Now LEGB rule. First we see the expansion. L stands for local scope, E stands for enclosed scope, B stands for built-in scope, G stands for global scope. Now what is LEGB rule? LEGB rule is used to decide the order in which scope are to be executed or to be searched for scope resolution. LEGB rule தான் முடிவு எடுக்குது. என்ன அப்படின்னா எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த ஸ்கோப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், whether it is local or enclosed or global or built-in, எந்த ஸ்கோப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறது LEGB ரூல். ஓகே, நெக்ஸ்ட் hierarchy of scopes. Hierarchy of scope. In this, first local scope, enclosed scope, global scope, built-in scope. First one, local scope. Local scope define the function within class, define the variable within function or class. ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணும்பொழுது வித்தின் த ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வித்தின் த கிளாஸ்க்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் நம்மளாட்டி அக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் செட் டு பி அ லோக்கல் ஸ்கோப். தென் என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப் அனதர் நேம் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் அ என்க்ளோஸ்டு ஸ்கோப். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் global scope. Global scope is a defined uppermost level. Uppermost level. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் global scope. த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நம்ம அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் built-in scope. Built-in scope means pre-defined or pre-loaded function or variable or name. இதெல்லாம் ஏற்கனவே இன்டர்பிரிட்டர் ஆர் கம்பைலர் வந்து ஏற்கனவே ப்ரீலோடடாக இருக்கும். ஓகேவா? த்ரூ திஸ் கான்செப்ட் வி சி இன் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு குளோபல். ஏ ஈக்குவல் டு குளோபல். நான் ஒரு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு குளோபல்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? அப்பர் மோஸ்ட் லெவல். அப்பர் மோஸ்ட் லெவல் அப்படின்னா அது என்ன? குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப். நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆஃப் ஒரு கோலன் வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு மீனிங் என்ன? இட் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பண்ணியிருந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகாது. அது எப்போ கால் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஹியர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் அனதர் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு நம்ம கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். This is said to be a nested function. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் within the another function. ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகே, டிஸ்பிளே ஒன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லோக்கல், பிரிண்ட் ஏ. இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் டிஸ்பிளே ஒன் ஆஃப் இதை நான் கால் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் ஏ, டிஸ்பிளே ஆஃப் பிரிண்ட் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் த ப்ரோக்ராம் வில் பி எக்ஸிக்யூட்டட். A equal to global. இந்த பார்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப். அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ அது கால் ஆகுதோ அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். எங்கே கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப். அப்போ இங்கே கால் பண்ணதும் என்ன ஆகும்? இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபங்க்ஷனை போய் சர்ச் பண்ணும். ஓகேவா? தென் டிஸ்பிளே ஆஃப்குள்ளே உள்ளார போகுது. ஏ ஈக்குவல் டு என்க்ளோஸ்டுன்னு இருக்கு. தென் பிரிண்ட் ஏ. அப்போ என்ன உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும்? என்க்ளோஸ்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, அவுட்புட்டில். தென் உள்ளார வருது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்றதுனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஒன் ஆஃப். அப்போ ஒன் ஆஃப்ன்றது கால் ஆகிருக்கு. அப்போ எங்கே போய் இது சர்ச் ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. ஏ ஈக்குவல் டு லோக்கல். அப்போ பிரிண்ட் ஏ. அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும்? லோக்கல்ன்றத பிரிண்ட் ஆகும். தென் வெளியில் வருது பிரிண்ட் ஏ இருக்குது. பிரிண்ட் ஏ அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா என்க்ளோஸ்டு. ஓகேவா? அப்போ அவுட்புட்டில் என்க்ளோஸ்டுன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். தென் அவுட்டரில் பிரிண்ட் ஏ லோக்கல். இந்த பிளாக்ஸ் போட்டிருக்கேன்லம்மா அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கோப் ஹைராரிக்கி ஆஃப் ஸ்கோப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான்.
இந்த inside the block வந்து local scope, outsideல ஒரு box போட்டிருக்கேன் enclosed scope, outermost ஒன்று இருக்கு that is a global scope. Next one, types of variable scope. First one is local scope. Already I told local scope define a variable inside the function or class ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா that is said to be a local scope, local variable. அப்போ அந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். Here so you see the example, this of ஒரு கோலம் கொடுக்கும். அப்போ function definition. Okay, this is the function definition. Here inside this a equal to 7 print a. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன், தென் print statement கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்பொழுது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன, it will be moved to the local scope. First LEGB rule என்ன பார்க்கும் அப்படின்னா first look up for the local scope a equal to 7. So the output is a equal to 7ன்றத print ஆகும். Next we move on to the global scope. Global scope already I told, global scope means uppermost level. It defined in uppermost level. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் global variable அப்படின்னு சொல்லியிருக்கோம். It is a global scope. Here இங்கே நான் ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறதுக்கு மேலே நான் எழுதியிருக்கேன் a equal to 10. அப்போ அது என்ன, it is a global scope. This of a equal to 7 print a. இந்த ஃபங்க்ஷன் நான் define கொடுத்துருக்கேன். Then this of கால் பண்ணுறேன். அப்போ இது எங்கே போய் c ஆகும் அப்படின்னா here. The function will be executed a equal to 7 print a. Now the value is 7. Then it move on to the second step, print a, where it will be look of, here it is look of global scope a equal to 10. Now the output is 10. This is the local scope. Next one, enclosed scope. Enclosed scope means already I told inside the function, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கோம் அப்படின்னா that is the enclosed scope. இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிளை அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ கேன் டிஃபைன் ஒன் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆஃப், அதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு a equal to 10ன்னு கொடுத்துருக்கேன். தென் ஐ கேன் டிக்ளேர் அனதர் ஃபங்க்ஷன் ஒரு டிஃபைன் பண்ணுறேன், டிஸ்பிளே 1 ஆஃப் கோலன் print a. அதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். தென் டிஸ்பிளே 1 கால் பண்ணுறேன். எதுக்குள்ளே அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே தான், print a. ஓகேவா, அவுட்டரில் டிஸ்பிளே ஆஃப். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்பொழுது இது எக்ஸிக்யூட் ஆகும் a equal to 10. தென் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே 1 கால் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே 1 கால் பண்ணும்பொழுது print a எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு வேரியபிளும் நான் டிக்ளேர் பண்ணல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷனை சி பண்ணும். ஓகேவா, அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், a equal to 10ன்னு இருக்குது. அப்போ அதை எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன சொன்னேன், என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் inner function can also access the variable in outer function சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் உள்ள இந்த a வேரியபிள் என்ன அப்படின்னா இங்கே வேல்யூஸ் இல்லைன்னா அது எங்கே பார்க்கும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் தான் பார்க்கும். a equal to 10. அப்போ என்ன உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது, a 10ன்னு பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். நெக்ஸ்ட்டு print a. அப்போ என்ன, print a திரும்ப a equal to 10. ஓகேவா, this is the enclosed scope. Now built-in scope. Built-in scope. Built-in scope means predefined function or preloaded function அப்படின்னு சொல்லியிருக்கோம். It means library function. Suppose we use the library function in our program, means it will move on to the built-in function. Okay, see the example here. I use the built-in function here, built-in function or built-in variable. Okay, then disp of ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இன்சைடில் another function display 1 of, அதில் ஸ்டேட்மெண்ட் print a அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். தென் display 1 கால் பண்ணியிருக்கேன், print a, அது display of ஃபங்க்ஷனில் கால் பண்ணியிருக்கேன். தென் அவுட்டரில் disp of. ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. ஃபர்ஸ்ட் display of இது எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது இட் மூவ் ஆன் டு திஸ் ஃபங்க்ஷன். இன்சைடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது எக்ஸிக்யூட் ஆகாது, டிஸ்பிளே 1 கால் ஆகும். டிஸ்பிளே 1 கால் ஆகும்பொழுது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே print a மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்போ அது என்ன செய்யும், LEGB ரூலில் ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்பை தான் பார்க்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ லோக்கல் ஸ்கோப்பில் பார்க்குது, அங்கே எந்த ஒரு வேரியபிள்ஸும் இல்லை. அப்போ அவுட்டர்
என்க்ளோஸ்டில் பார்க்கும். நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்கு மூவ் ஆகும். என்க்ளோஸ்டு ஸ்கோப் மூவ் ஆகும்பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு வேரியபிளும் நம்ம யூஸ் பண்ணலை. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இட் இஸ் மூவ் ஆன் டு அவுட் சைட். அவுட் சைடில் குளோபலில் பார்க்கும். குளோபலில் என்ன செய்கிறோம், குளோபல்லையே எந்த ஒரு வேரியபிளும் அக்சஸ் ஆகலை, யூஸ் பண்ணல. ஓகேவா, தென் இட் மூவ் ஆன் டு த பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே, லேட்டராக தான் அது பில்டின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மூவ் ஆகும். அப்போ எங்கேயுமே இந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் இல்லை. அப்போ என்ன உனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் சாஃப்ட்வேர் கரப்ஷன் ஆர் இன்டரப்ஷன், ஏதாவது உங்களுக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.